வணக்கம் மங்கர் உலகம். இன்னைக்கு லஞ்சுக்கு கொண்டைக்கடலை குழம்பு தாங்க ரெடி பண்ணிட்டுருக்கேன். வாணல்ல கொஞ்சம் வடகம் தாளிச்சுட்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் முழு வெங்காயம், அடுத்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் தக்காளி கலந்துட்டு, பூண்டும் சேர்த்தா வாசனையா இருக்கும் குழம்பு. அத வதங்குறதுக்குள்ள புளி கரைச்சி வச்சுக்கிட்டு, புளியோட மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டு, அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு வதங்குனதும் நம்ம கரைச்சி வச்ச புளிய அதில சேர்த்துட்டு, நான் எப்பவுமே இந்த மாரி புளிக்குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் தேங்காய், வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம் போட்டு அரைச்சு ஊத்திருவேன். முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் சேர்த்துருவேன். ஏன்னா, அந்த காரமோ, புளியோ வயித்துக்கு ஒண்ணும் பண்ணாது. நல்ல குழம்பு கொதிச்ச உடனே நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க அந்த கொண்டைக்கடலைய சேர்த்துட்டு, மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம்னா, அந்த புளிப்பு, உப்பெல்லாம் அதில ஏறிடும். அதுக்கடுத்து கொஞ்சமா பூண்டும், கருவேப்பிலையும் தட்டி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குழம்பு கமகமன்னு வாசனையா இருக்கும். 1 ஸ்பூன் நல்லெண்ணெயும் அதில சேர்த்துட்டோம்னா, குழம்பும் வாசனையா இருக்கும். வயித்துக்கு ஒண்ணும் பண்ணாது. நீங்க உங்க மெத்தட் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்நாள் இனிய நாளா